Hi, welcome back to our channel Home Tuition Tamil. Today's topic third standard EVS second lesson small creatures. இன்னைக்கு பார்க்க போற lesson வந்து small creatures. சிறிய உயிரினங்கள் அத பத்தி பார்க்க போறோம். Amazing insects. ஆச்சரியமூட்டும் insectsனா என்ன? பூச்சிகள். பார்க்கலாமா? இன்னைக்கு நம்ம insects பத்தி பார்க்கலாமா? வாங்க. It was a school holiday. Valli and Mugil were observing small creatures in their garden. வந்து ஸ்கூல் ஹாலிடேஸ் பள்ளி வந்து விடுமுறை நாட்கள்ல என்ன பண்றாங்க இவங்க வள்ளி முகில் இது யாரு முகில் இது வந்து வள்ளி இவங்க ரெண்டு பேருமே வந்து சின்ன சின்ன பூச்சிகளை பத்தி சிறிய உயிரினங்களை பத்தி கார்டன்ல போய் பாக்குறாங்க வள்ளி ஹவு பியூட்டிஃபுல் திஸ் பட்டர்ஃபிளைஸ் ஆர் என்ன சொல்றா வள்ளி எவ்வளவு அழகான வண்ணத்து பூச்சிகள் இருக்கு பாரு அப்படின்னு சொல்றா முகில் சொல்றான் எஸ் வை டு பட்டர்ஃபிளைஸ் ஹேவ் கலர்ஃபுல் விங்ஸ் ஏன் வந்து பட்டர்ஃபிளைக்கு வந்து கலர்ஃபுல் அதோடைய ரெக்கைகள் எப்படி இருக்கும் கலர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு கேட்கலாம் லெட் அஸ் எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்ட் ஆஃப் ஸ்மால் கிரியேச்சர்ஸ் வித் முகில் அண்ட் வள்ளி அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க ரெண்டு பேருமே ஏதோ இந்த உலகத்துல இருக்கிற சின்ன சின்ன பூச்சிகளை பத்தி பேசுறாங்க சோ இங்க பாருங்க இங்க எத்தனை பூச்சிகள் இருக்கு பாத்தீங்களா அந்த பிக்சர்ஸ்லயே சிலந்தி இது வந்து தேன் அதுக்கப்புறம் டிராகன் ஃப்ளை தும்பி அதுக்கப்புறம் இங்க பாருங்க வண்டு பெட் பக் அப்புறம் இது சென்டிபைட் மில்லிபைட் எர்த்வார்ம் ஆண்ட் எறும்பு இருக்கா மரக்கட்டை அதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி சிறிய சிறிய பூச்சிகளை பத்தி அவங்க என்ன பண்றாங்க பேசிட்டு இருக்காங்க யாரு முகிலும் அண்ட் வள்ளியும் அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ் there are many kinds of insects around us நம்மள சுற்றி வந்து நிறைய இன்செக்ட்ஸ் இருக்கு ஷேர் வாட் யூ ஹேவ் அப்சர்வ் நீங்க என்ன வந்து இதுல இருந்து பார்த்து அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க நெக்ஸ்ட் பாருங்க ஆக்டிவ் ஆண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா இப்போ வந்து ஆண்ட்ஸ்னா என்ன எறும்புகளை பத்தி பார்க்க போறோம் அதுவும் எப்படி இருக்க எறும்புகள் சுறுசுறுப்பா இருக்கான் ஹவு டு ஆண்ட்ஸ் லைவ் அண்ட் ஒர்க் டுகெதர் எப்படி வந்து ஆண்ட்ஸ் வந்து எப்படி வந்து உயிர் வாழுது எங்க இருக்குது அப்படின்னு பத்தி தெரிஞ்சுக்க போறோம் ants often move as a team in a line to find food எப்படி போகுமா ant எப்பவுமே எறும்பு ஒன் பை ஒன்னா ஒருத்தருக்கு பின்னாடி ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிட்டு போகுமா நெக்ஸ்ட் வந்து ant eats sweets seeds small insects and food crumb ant என்ன சாப்பிடும் இனிப்பு வகைகள் நம்ம ஏதாவது வீட்ல சர்க்கரையோ வெல்லத்தையோ இல்ல ஸ்வீட் சாப்பிடுற பொருளை போட்டோம்னா என்ன வந்துரும் ants வந்துரும் இல்லீங்களா அதுக்கப்புறமா சீட்ஸ் விதைகளை சாப்பிடுமா அப்புறம் ஸ்மால் இன்செக்ட்ஸ் சின்ன சின்ன பூச்சிகளை சாப்பிடுமா and make nest under the soil and also live inside the bark of trees எங்க இருக்கும் எறும்பு இந்த மாதிரி எறும்போடைய வீடு பேர் வந்து ஆண்ட் ஹில்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி புத்து மாதிரி பண்ணிட்டு அதுக்குள்ள இருக்கிறோம் இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரீல இருக்கும் நெக்ஸ்ட் பாருங்க ஆண்ட்லயே 3 வகை இருக்கு இது மேல் ஆண்ட் இது குயின் ஆண்ட் இது ஒர்க்கர் ஆண்ட் பாத்தீங்களா ஆண் எறும்பு இது வந்து பெண் எறும்பு இது வந்து வேலைக்கார எறும்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க an ant can carry objects weighing about 10 to 50 times its own weight இது இருக்கிற ஆண்ட்டை விட சைஸை விட அது 10-15 மடங்கு வந்து அதிகமான பொருளை தூக்கிட்டு போற சக்தி அது இருக்கான் there are 3 types of ant male ant queen ant worker ant நான் சொன்னேன் இல்லைங்களா 3 வகையான ant இருக்கு male ant queen ant worker ants ant live together in groups called colonies குரூப்பா போறாங்க இல்லையா அதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆண்ட் காலனிஸ் சொல்லுவோம் ants like to work as a team they are very hard working ant எப்பவுமே என்ன பண்ணும் குரூப்பா தான் ஒர்க் பண்ணுமா ants help keep our soil clean and healthy இது என்ன பண்ணுது நம்மளுடைய சாயில நம்மளுடைய மணலை கிளீனாவும் ஹெல்த்தியாவும் வச்சுக்குதான் ஏன்னா அது என்ன பண்ணும் அதற்கு டஸ்ட் எல்லாம் அதெல்லாமே எடுத்துட்டு போயிடும் do and observe வள்ளி and முகில் அமீர் and டேவிட் are observing the ant using a magnifying lens என்ன பண்றாங்க இது பாருங்க கையில லென்ஸ் இத பாத்தீங்களா லென்ஸ் பாத்திருக்கீங்களா எல்லாரும் இந்த லென்ஸை வச்சு யாரு 4 பேரு வள்ளி முகில் அமீர் அண்ட் டேவிட் இந்த 4 பேருமே என்ன பண்றாங்க எறும்பு எப்படி வந்து ஒன் பை ஒன்னா போகுது அதுக்கு எத்தனை லெக்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் என்னென்ன எடுத்துட்டு போகுது அப்படின்றத அவங்க அப்சர்வ் பண்றாங்க நீங்க இந்த மாதிரி வீட்ல பண்ணிருக்கீங்களா என்ன எறும்பு என்ன எடுத்துட்டு போறது அந்த மாதிரி நீங்க சின்னதா ஏதாவது ஒரு ஸ்வீட்டோ சர்க்கரையோ ஏதாவது கொட்டிட்டு இல்ல நீங்களே எப்பவுமே பார்த்திருப்பீங்க எறும்புலாம் அடிக்கடி எங்கேயுமே இருக்கும் இங்க பாருங்க இவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க ப்ரிப்பேர் எ லென்ஸ் as shown using a drop of water இந்த பாத்தீங்களா அவங்க கையில லென்ஸ் இருக்கு இந்த லென்ஸ்ல வச்சு என்ன பண்ணாங்க பாருங்க தண்ணிய ஒரு சொட்டு போடுறாங்க யூஸ் இட் அண்ட் அப்சர்வ் ant அதுக்கப்புறமா அந்த
அண்ட் எறும்பு என்ன பண்ணுது அப்படின்னு பாக்குறாங்க. ரெக்கார்ட் அண்ட் ஷேர் யுவர் அப்சர்வேஷன். இதை வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்றத ஷேர் பண்ணுங்க. இங்க பாத்தீங்களா, எறும்பு வந்து இதுதான் லென்ஸ் அதுல ஒரு டிராப் தண்ணி ஊத்திட்டு அது என்ன பண்ணுதுன்னு பாக்குறாங்க. பாருங்க நெக்ஸ்ட். அண்ட் டு நாட் ஹேவ் இயர்ஸ். அண்ட் எறும்புக்கு என்ன இல்ல, காதுகள் இல்ல. they hear by sensing vibration in the ground through their feet. நம்ம இப்ப நடக்கிறோம் இல்லைங்களா, அதோட சென்சேஷன் அதுக்கே தெரிஞ்சிருமா யாரோ இப்ப நடந்து வராங்க அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சிரும். நெக்ஸ்ட் பாருங்க, fill in the blanks using the word bank. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, word bank கொடுத்திருக்காங்க. என்னென்ன கொடுத்திருக்காங்க படிங்க பார்க்கலாம். food, sweet, seeds, colonies, tree box, queen ant, worker ant, male ant. இதை வந்து நம்ம எடுத்து எங்க கரெக்டான ஆன்சர் வருமோ அந்த ஆப்ஷன்ஸ் எடுத்து எழுத போறோம். fill in the blanks using the word bank. A, the three types of ants. நான் என்ன சொன்னேன், மூணு ant இருக்கு, மூணு வகையான ant இருக்கு. male ant, queen ant and worker ant. B, ants live together in groups called ant. குரூப்பா வர ants நம்ம என்னன்னு சொல்லுவோம், காலனிஸ் சொல்லுவோம். ants live under the soil and inside the dash. எங்க இருக்கும் நான் சொல்லியிருக்கேன், ட்ரீ பாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ants move in line to find food. எதுக்காக அது லைனா போகுது, அது உணவை தேடி போகுது, ஃபுட். ants eat dash dash and food crumbs, sweets, seeds. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாமா. nature's beauty, the butterfly. இன்னைக்கு வந்து பட்டர்ஃப்ளை, இயற்கையின் அழகு, இந்த வண்ணத்து பூச்சிகளை பத்தி நாம இப்ப பார்க்க போறோம். வள்ளி and முகில் went to visit the butterfly pot at ஸ்ரீரங்கம் in திருச்சி with the friends. எங்க போறாங்க, வள்ளியும் முகிலும் ஸ்ரீரங்கம்ல இருக்கிற பட்டர்ஃப்ளை இருக்கிற பார்க்குக்கு போறாங்க அவங்க. the park was full of flowers and butterflies. அந்த பார்க் ஃபுல்லா என்ன இருக்கு, பூச்செடிகளும் பூக்களும் ஃப்ளவர்ஸ் பட்டர்ஃப்ளைஸ்லாம் இருக்கான். பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் ஹெல்ப் ஈச் அதர். அது என்ன பண்ணுது, பட்டர்ஃப்ளை வண்ணத்து பூச்சியும் பூக்களும் வந்து ஹெல்ப் பண்ணுது, ஒன்னுத்துக்கு ஒன்னு என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னு பாத்துக்கலாமா. பட்டர்ஃப்ளைஸ் ஹெல்ப் ஃப்ளவர்ஸ் மேக் சீட்ஸ். அது என்ன பண்ணும்னா புதிய செடிகளை வளர உதவுது. அப்புறம் ஃப்ளவர் கிவ் பட்டர்ஃப்ளைஸ் ஃபுட். அது என்ன பண்ணுது, பட்டாம்பூச்சிகளும் வண்டுக்கும் தேனை தருது. அப்புறம் அது வந்து ஒரு இயற்கையான அழகு அப்படின்னு சொல்றாங்க. பட்டர்ஃப்ளைஸ் மேக் நேச்சர் பியூட்டிஃபுல். புரியுதாமா, புதிய செடியை வந்து வளர உதவுது. அதுக்கப்புறம் அந்த பட்டாம்பூச்சியும் வண்டுகள் என்ன பண்ணும், தேனை வந்து தரும். அதான் வந்து இயற்கையான அழகு அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, மேக் ஏ பேப்பர் பட்டர்ஃப்ளை. நீங்க வீட்ல இந்த மாதிரி ஒரு பேப்பர் பட்டர்ஃப்ளைய ரெடி பண்ணி விளையாடுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பட்டர்ஃப்ளை மிமிக்ரி, த காப்பி கேட் ட்ரிக். காப்பி கேட்ரிக். இங்க பாருங்க, பட்டர்ஃப்ளை மாதிரியே இருக்கிற ஒரு இன்னொரு பட்டாம்பூச்சி, அது வந்து விஷ பட்டாம்பூச்சின்னு சொல்லுவாங்க. இந்த பாத்தீங்களா, இதுதான் பாய்ஸ்னஸ் பட்டர்ஃப்ளையா, இது ஹார்ம்லெஸ் பட்டர்ஃப்ளையா. பாய்ஸ்னஸ் பட்டர்ஃப்ளைக்கு இந்த மாதிரி இருக்குமா இந்த இடத்துல. இங்க பாருங்க, ஹார்ம்லெஸ் பட்டர்ஃப்ளைக்கு அந்த மாதிரி இருக்காது. ஆனா இதை வச்சுக்கிட்டே இது என்ன பண்ணுமா, இந்த ஹார்ம்லெஸ் பட்டர்ஃப்ளை வந்து சேஞ்ச் பண்ணிக்குமா கலரை. பாய்ஸ்னஸ் பட்டர்ஃப்ளைன்னு நினைச்சு யாரும் பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு. சரி, நம்ம பார்க்கலாமா இதை இப்போ. some butterflies copy the colors of other butterflies. this is called mimicry அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்றாங்க, சில வண்ணத்து பூச்சிகளை பார்த்து மத்ததெல்லாம் வந்து கலர் மாத்திக்கிட்டு சேஞ்ச் பண்ணிக்குமா, அததான் வந்து மிமிக்ரின்னு சொல்றாங்க. a harmless butterfly copy the bright colors of a poisonous butterfly. இது வந்து லைட் கலரா இருக்குமா, இதே வந்து இந்த harmless poisonous butterfly வந்து டார்க் கலர்ல இருக்குமா. birds think the butterfly is poisonous. இது என்ன பண்ணுமா, இந்த harmless butterfly ஏதாவது பூச்சி பறவைகள் வந்து வண்ணத்து பூச்சியை பிடிக்கும் இல்லைங்களா, அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி பாய்சனஸ் பட்டர்ஃப்ளை மாதிரி மாறிக்குமா, ஏன்னா அப்பதான் பிடிக்காதுன்னு. so they do not eat the butterfly. அப்போ வந்து என்ன பண்ண, அந்த பறவைகள் என்ன பண்ணாது, அதை சாப்பிடாது. in this way the butterfly stays safe. அதனால வந்து இந்த வண்ணத்து பூச்சிகள் வந்து ரொம்ப சேஃபா இருக்குதாம். நெக்ஸ்ட் பாருங்க, do and learn. a butterfly is an insect that can fly. பட்டர்ஃப்ளை வந்து ஒரு பூச்சி, உயிரினம் வந்து பூச்சி உயிரினம். சோ அது வந்து பறக்கும். இட் ஹாஸ் 2 pair of wings. அதுக்கு என்ன விங்ஸ் இருக்கு, 2 pair of wings இருக்கு. hind wings are smaller than 4 wings. இது என்னன்னு சொல்லுவாங்க, கீழே இருக்க விங்ஸ் வந்து hind wingsன்னு சொல்லுவாங்க, இது வந்து 4 wingsன்னு சொல்லுவாங்க. இந்த 4 wings விட இந்த hind wings வந்து small. the wings are very thin and have scale. எல்லாரும் பட்டர்ஃப்ளை பிடிச்சு பார்த்திருக்கீங்களா, அதோடைய எப்படி இருக்கும், அது தொடும்போது அப்படியே தின்னா இருக்கும். இத வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா ஸ்கேல்ஸ்னு சொல்றாங்க. ஸ்கேல்ஸ் கிவ் த பட்டர்ஃப்ளை த கலர். இந்த ஸ்கேல்ஸ் தான் வந்து இந்த பட்டர்ஃப்ளை வந்து கலருக்காக யூஸ் ஆகுதான் அதுக்கு.
இந்த ட்ரா அண்ட் கலர்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும், இந்த பட்டர்ஃப்ளையை வரைஞ்சிக்கிட்டு இதோடைய பார்ட்ஸை மார்க் பண்ணுங்க. 4 விங்ஸ், இது ஹிண்ட் விங்ஸ், இது ஸ்கேல் அப்படின்னு மார்க் பண்ணுங்க. ஓகேவாமா, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட், யூஸ் லீவ்ஸ் டு மேக் ஏ லீஃப் பட்டர்ஃப்ளை. இவங்க என்ன பண்றாங்க, ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி லீஃப் இலைகளை வச்சு பட்டர்ஃப்ளைஸ் ரெடி பண்றாங்க. பாத்தீங்களா? இந்த மாதிரி நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க. fill in the blanks using the work bank. என்ன கொடுத்துருக்காங்க, இங்க ஒர்க் பேங்க் கொடுத்துருக்காங்க. இதுல எது என்ன ஆன்சர் வருதுன்னு நம்ம இப்ப எழுத போறோம். butterflies have dash wings. பட்டர்ஃப்ளைக்கு எத்தனை விங்ஸ் இருக்கு? 4 விங்ஸ் இருக்கு. ஹிண்ட் விங்ஸ் 2, அப்புறம் ஹிண்ட் விங்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் 4 விங்ஸ்னு இருக்கு இல்லைங்களா? அதை பாத்தீங்களா நம்ம? ஹிண்ட் விங்ஸ், 4 விங்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. 4 wings are bigger than hind wings. 4 wings விட பிக்கரா இருக்கும் ஹிண்ட் விங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டேஷ் gives the butterflies their color. ஸ்கேல்ஸ் எழுதிக்கோங்க. ஸ்கேல் தான் வந்து கலர் வந்து பட்டர்ஃப்ளைக்கு கொடுக்குது. சம் பட்டர்ஃப்ளைஸ் டேஷ் டு அவாய்ட் பீயிங் ஈட்டன். எதனால அது சாப்பிடாது? அது மிமிக்ரி பட்டர்ஃப்ளை நான் சொன்னேன் இல்லைங்களா? அதனால அது சாப்பிடாது பயந்து. ஏன்னா அது வந்து ஒரு பாய்ஸ்னஸ் பட்டர்ஃப்ளை. ஹார்ட் ஒர்க்கிங் ஹனி பீஸ். ஹனி பீயோடைய ஹார்ட் ஒர்க்கிங் அது என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாமா? இங்க பாருங்க, ஹனிபீனா முதல்ல என்னது? தேனீ. இந்த தேனீக்கள் என்ன பண்ணுது பாருங்க. ஹனி பீஸ் ஆர் ஸ்மால் இன்செக்ட். ஹனிபீ தேனியும் வந்து ஒரு சின்ன பூச்சி. தே லிவ் இன் எ பிஹைவ் விச் ஹாஸ் மெனி செல்ஸ். இந்த மாதிரி பிஹைவ் அதோடைய வீடை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஹைவ்னு சொல்லுவாங்க. தேனி கூடு. இது வந்து அது எப்படி இருக்கு பாருங்க, ஒரு செல்களா பாத்தீங்களா? தேனி கட்டி பார்த்திருக்கீங்கல்ல நீங்க? அது என்ன எதுக்காக அது பண்ணுதுன்னா, தே ப்ரொடியூஸ் ஹனி, நமக்கு தேன் தரது. அது வந்து தேனை உற்பத்தி செய்யுது. A honeybee visit 50 to 100 flowers to collect nectar to make just a drop of honey. ஒரு சின்ன ஒரு drop of ஒரு தேன் சொட்டு தேனுக்காக அது வந்து 50-100 பூக்களை வந்து போய் தேடுது. புரியுதாமா? நெக்ஸ்ட் பாருங்க. இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா செல்லுன்னு சொல்லுவாங்க. இத வந்து வேக்ஸ்ன்னு சொல்றாங்க. இது உள்ள இருக்கிறது தான் ஹனி, தேன். மேக் ஏ பிஹைவ் யூசிங் கார்ட்போர்ட். இந்த மாதிரி தேனீக்களை வந்து கார்ட்போர்ட் மாதிரி இந்த பென்டகன் ஷேப்ல கட் பண்ணி என்ன பண்றாங்க, தேனி கூட ரெடி பண்றாங்க. There are 3 types of bees. எத்தனை டைப்ஸ் இருக்கு? 3 டைப் இருக்கு. என்னென்ன பீஸ் இருக்கு பாருங்க. ஒர்க்கர் பீ, குயின் பீ, ட்ரான் பீ. இந்த ஒர்க்கர் பீனா வேலைக்கார தேனி. இது வந்து குயின் பீனா இது இங்க பாருங்க, ஒர்க்கர் பீ, குயின் பீ, ட்ரான் பீஸ். இத நான் இப்போ பாத்தீங்களா இல்ல, நம்ம ஆண்ட்ல பார்த்தோம். 3 வகையான ஆண்ட் இருந்தது. மேல் ஆண்ட் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஒர்க்கர் பீஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. வேலைக்கார தேனி, ராணி தேனி, ஆண் தேனீக்கள். பார்க்கலாமா இப்போ? ஒர்க்கர் பீஸ் பில்ட் த பிஹைவ் யூசிங் வேக்ஸ் ஃப்ரம் தர் பாடி. இந்த வேலைக்கார தேனி என்ன பண்ணுமா, அதோடைய கூட வந்து அந்த வேக்ஸ் மூலியமா கட்டுதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதுக்காக ஹெல்ப் பண்ணுது. தே கலெக்ட் நெக்டார் ஃப்ரம் ஃப்ளவர்ஸ் அண்ட் பிரிங் இட் டு த ஹைவ். அது என்ன பண்ணும், பூக்கள்ல இருந்து எடுத்துட்டு வர அந்த தேனை, அது மகரந்தத்தை எடுத்துட்டு வந்து அந்த கூட்டுல வந்து கட்டுது. இங்க பாத்தீங்களா? இங்க இருந்து இந்த பூக்கள்ல இருந்து எடுத்துட்டு போய் இந்த வேலைக்கார தேனி என்ன பண்ணுது, இங்க பாத்தீங்களா இந்த ஹைவ்ல போய் கட்டுது. பீஸ் சேஞ்ச் நெக்டார் இன்டு ஹனி. பீ என்ன பண்ணுது, அதை வந்து இந்த நெக்டார்ல இருந்து ஹனியா சேஞ்ச் பண்ணுது. ஹனி ஸ்டோர்ட் இன் த செல்ஸ். இந்த ஒரு செல்ஸ்லயும் இந்த மாதிரி இருக்கிற ஒரு செல்ஸ்லயும் அந்த தேனை வந்து ஒரு சொட்டா வந்து இடுது அதுல. நெக்ஸ்ட் பாருங்க, the queen bee lay eggs in some cells of the beehive to produce new bees. இது என்ன பண்ணும்னா, இது முட்டைகளை இடுறதுக்காக இந்த queen bee வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரோன் பீஸ் ஹெல்ப் த குயின் பீ. இது என்ன பண்ணும், ராணி தேனியை வந்து இனப்பெருக்கம் செய்யறதுக்காக இந்த இந்த ஆண் தேனி வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரா அண்ட் பிஹைவ். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, தேனி கூட கட்ட சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? வரைய சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் இங்க ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க. fill in the blanks using the word bank. இங்க என்ன கொடுத்துருக்காங்க, வேர்ட் பேங்க் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த கொஸ்டின்ல ஆன்சர் எழுத போறோம். the worker bees build the beehive. the worker bees make honey. the dash lays egg, queen bee. எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட், அப்சர்வ் அண்ட் டிஸ்கஸ். இப்போ நம்ம என்ன பண்ண பார்க்க போறோம்னா இன்செக்ட்ஸ் பத்தி அகைன் பார்க்க போறோம். இன்செக்ட்ஸ்னா பூச்சிகள். இப்போ நம்ம ஜஸ்ட் பட்டர்ஃப்ளை, ஆண்ட், எறும்பு பத்தியும்
வண்ணத்து பூச்சி மட்டும் பார்த்தோம். இன்னைக்கு இப்போ பார்க்க போறது வேற பட்டர்ஃப்ளைஸ் இன்செக்ட்ஸை பத்தி பார்க்க போறோம். இன்செக்ட்ஸ் லிவ் ஆன் பிளான்ட்ஸ் அண்டர் த சாயில் இன் வாட்டர் அண்ட் இன் அவர் ஹோம். பூச்சிகள்லாம் எங்க இருக்கும்? செடியில இருக்கும், மண்ணுக்கு அந்த மணல்ல இருக்கும். எர்த்துவம் மண்புழுலாம் எங்க இருக்கும் தெரியுங்களா? மணல்ல இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டுல கூட இருக்கும். அதுக்கப்புறம் ants, butterfly and bees are commonly seen insects. இந்த எறும்புகள், வண்ணத்து பூச்சிகள், தேனீக்கள் வந்து காமனா நம்ம பார்க்குற இடத்துலயும் இருக்கும். Insects are small animals with 6 legs, 4 wings and 2 feelers. எத்தனை கால்கள் இருக்கா? 6 கால்கள் இருக்கு. அதுக்கு 4 ரெக்கைகள் இருக்கு. பாத்தீங்களா? இந்த 2 feelers, feelersனா அதுக்கு இந்த மாதிரி இருக்கும் பாருங்க. இதுல கொடுத்துருப்பாங்க பாருங்க. அதோடைய 2 feelersனா இந்த இடத்துல தான் வந்து feelersன்னு சொல்லுவாங்க. ஆண்டனா, இதுதான் ஆண்டனா இருக்கு இல்லைங்களா? இதுதான் ஃபீலர்ஸ்னு சொல்றாங்க. தே ஹேவ் 3 பாடி பார்ட்ஸ். அதுக்கு 3 பாடி பார்ட்ஸ் இருக்கு. ஒன்னு ஹெட், மிடில் பார்ட் வந்து தொராக்ஸ்னு சொல்லுவாங்க, பேக் பார்ட் வந்து அப்டாமன் சொல்லுவாங்க. ஹெட்னா என்ன? தலை. மிடில் பார்ட் தொராக்ஸ்னா மார்பு பகுதி. இதுதான் மார்பு பகுதி. இதை தான் வந்து தொராக்ஸ்னு சொல்லுவாங்க. அப்டாமன்னா வந்து வயிற்று பகுதி, கீழே இருக்கிறத தான் சொல்றாங்க. Some insects have no wings. சில பூச்சிகளுக்கு என்ன இருக்காது? ரெக்கைகள் இருக்காது. For example, head lice, bed bug. லைஸ்னா என்ன? நம்மளுடைய தலையில இருக்கிற பேனு, ஈரு அதுக்கெல்லாம் வந்து என்ன இருக்காது? விங்ஸ் இருக்காது. அதே மாதிரி இந்த பெட் பக் பூச்சிக்கும் என்ன இருக்காது? வண்டுக்கும் ரெக்கை இருக்காது. ஆல் ஸ்மால் கிரியேச்சர்ஸ் ஆர் நாட் இன்செக்ட்ஸ். எல்லா சிறிய உயிரினங்களும் பூச்சிகள் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்பைடர், மில்லிபேட். எது? ஸ்பைடர், மில்லிபேட்லாம் கூட வந்து பூச்சிகள் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பைடர்னா என்ன? சிலந்தி. நெக்ஸ்ட் பாருங்க, மில்லிபேட்னா மரக்கட்டை. நெக்ஸ்ட் பாருங்க, பாடி பார்ட்ஸ் ஆஃப் அன் இன்செக்ட்ஸ். பாடி பார்ட்ஸ் பார்க்கலாமா? இன்செக்ட்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் ஒன் ant. எறும்பு பத்தி சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே இருக்கு இல்லைங்களா? ஃபீலர்ஸ்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதுதான் ஆண்டனா அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அதோடைய ஹெட். இதுதான் வந்து இந்த மார்பு பகுதி தான் தொராக்ஸ். இது வந்து அப்டாமன். இது வந்து லெக். ஓகே. நெக்ஸ்ட் அதே மாதிரி பட்டர்ஃப்ளைல பாருங்க. பட்டர்ஃப்ளைல சேம் இந்த ரெண்டுமே இருக்கு இல்லைங்களா? 2 feelers. அதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்க? ஆண்டனா. அதுக்கும் என்ன இருக்கு பாருங்க? தலைப்பகுதி இருக்கு. அதுக்கப்புறமா அதுல என்ன இருக்கு? இது வந்து மார்பு பகுதிக்கு தொராக்ஸ்னு சொல்றாங்க. இதே கீழே வந்து அதோடைய வயிற்று பகுதிக்கு அப்டாமன் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்களா? ஆண்ட்டுக்கும் பட்டர்ஃப்ளைக்குள்ளும் இருக்கிற வித்தியாசத்தை பாத்தீங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, இதுல இன்னொன்னு ஒரு விஷயம் இருக்கு. பட்டர்ஃப்ளைல என்ன கொடுத்துருவாங்க பாருங்க. மேல வந்து ப்ரோபோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது மேல இருக்குறீங்களா? இந்த மாதிரி ஒரு இங்க பாருங்க, பட்டர்ஃப்ளைக்கு இருக்கு பாருங்க. இதுதான் ப்ரோபோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ப்ரோபோசிஸ்னா என்ன? அதோடைய இப்போ வந்து தும்பிக்கை மாதிரி இருக்கு சொல்றாங்க இல்லையா? அதுதான் வந்து உறிஞ்சு குழால் அப்படின்றது சொல்றது. அது வந்து அதனாலதான் அது வந்து உறிஞ்சுது அந்த ஃப்ளவர்ஸ்ல கிட்ட இருந்து நெக்டார. சரி, நெக்ஸ்ட் பாருங்க, பி. பி மோஸ்ட்லி பீக்கு என்ன இருக்கு? இந்த மாதிரி 2 feelers இருக்கு. இன்னொன்னு என்ன இருக்கோ அதே மாதிரி சேம் தொராக்ஸ், அப்டாமன், லெக்ஸ் இருக்கு. பட் இந்த இடத்துல பாத்தீங்களா கீழே? இதுதான் ஸ்டிங்கர். தேனி கொட்டுற இடம் அதுதான் அது. இதனால தான் நம்ம வந்து கொட்டுது அப்படி. அதனால அத பேர் என்னன்னா ஸ்டிங்கர்னு சொல்லுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பார்க்க போறோம் இப்போ. ants communicate by touching with their antenna. ants எறும்புகள் என்ன பண்ணுமா? அது எதனால டச் பண்ணிட்டு போகுது? அதோடைய ஆண்டனா மேல இருக்கு பாத்தீங்களா? இந்த ஆண்டனா இதனால தான் அது போக ஹெல்ப் பண்ணுது. a smell trail left by one ant is followed by other ant. எப்போ வந்து ஒரு எறும்பு போகுதோ அதோடைய ஸ்மெல் பண்ணிக்கிட்டே அது என்ன பண்ணுமா? நெக்ஸ்ட் ஒன் பை ஒன்னா லைனா அப்படியே ஃபார்ம் ஆகி போயிட்டே இருக்குமா. a butterfly has a long tube called a proboscis. நான் இப்ப சொன்னேன் இல்லையா? used to suck nectar from flowers. பட்டர்ஃப்ளைக்கு ப்ரோபோசிஸ்னு ஒரு இது இருக்கு சொன்னீங்க இல்லையா? எங்க பாத்தீங்களா? இதுதான். இது வந்து அதோடைய உறிஞ்சுதல், அந்த ஃப்ளவர் கிட்ட இருந்து அந்த நெக்டாரை உறிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. a bee stinger helps it protect itself. இந்த பீ என்ன பண்ணும்? தேனி அதுகிட்ட அது வந்து அது காப்பாத்துக்கிறதுக்காக அந்த ஸ்டிங்கர் வந்து பயன்படுத்துது. டு நாட் டிஸ்டர்ப் பீ, a sting can be painful. எப்பவுமே நம்ம இந்த ஸ்டிங்கர் இந்த பீஸ் கிட்ட வந்து போகக்கூடாது கிட்ட. ஏன்னா அது நம்மளுக்கு கடுமையான வலியை தரும். லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் த பீ. இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ வந்து அங்க பட்டர்ஃப்ளையோடைய பார்ட்ஸும்
அப்புறம் ant பார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து நீங்க வந்து இந்த பார்ட்ஸை லேபிள் பண்ண போறீங்க. இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, இதுல இந்த ஆண்டனா இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு 2 ஆண்டனா இருக்கு. அப்போ அது 2 ஃபீலர்ஸ்னு சொல்லலாம். சரி எழுதிக்கோங்க ஆண்டனான்னு. இது ரெண்டுமே என்னது, இது விங்ஸ், லெக் எழுதிக்கிட்டோம். இது என்னது, இது ஹெட், thorax. கீழே இருக்கிறது அப்டாமன், இங்க கீழே பாத்தீங்களா இதுதான் ஸ்டிங்கர். ஓகே, compare the body parts of a butterfly, an ant and a bee and tablet the similarities and differences. இப்போ இன்செக்ட்ஸ் வந்து சிமிலாரிட்டிஸும் டிஃபரன்சஸும் பார்க்க போறோம். எதுக்கு, பட்டர்ஃப்ளைக்கு, ஆண்ட்க்கு, பீக்கு. என்ன பூச்சிகள் பாத்தீங்களா. இப்போ இப்போ பட்டர்ஃப்ளைக்கு என்ன இருக்கு, அதோட சிமிலாரிட்டிஸ் என்னன்னா 3 பாடி பார்ட்ஸ் இருக்கு, 2 ஃபீலர்ஸ் இருக்கு, 6 லெக்ஸ் இருக்கு. பட்டர்ஃப்ளைக்கு, வண்ணத்து பூச்சிக்கு 3 பாடி பார்ட்ஸ் இருக்கு. என்னென்ன இருக்கு, ஹெட், thorax, அப்டாமன். அப்புறம் 2 ஃபீலர்ஸ் ஆண்டனா இருக்கு. அப்புறம் 6 கால்கள் இருக்கு. ஆண்ட்க்கு எப்படி இருக்கு, அதே மாதிரி 3 பாடி பார்ட்ஸ் இருக்கு, 2 ஃபீலர்ஸ் இருக்கு, 6 லெக்ஸ். பீக்கு என்ன இருக்கு, 3 பாடி பார்ட்ஸ், 2 ஃபீலர்ஸ், 6 லெக்ஸ். இதுக்கு என்ன டிஃபரன்சஸ் அப்படின்னா 4 விங்ஸ், நோ ஸ்டிங்கர், கலர்ஃபுல் விங்ஸ். எப்படி இருக்கும், 4 இந்த மாதிரி விங்ஸ் வந்து 4 இருக்கும் இல்லைங்களா பட்டர்ஃப்ளைக்கு. அதுக்கு என்ன இருக்காது, இந்த மாதிரி கொற்ற இது இருக்காது, ஸ்டிங்கர் இருக்காது. ஆனா கலர்ஃபுல்லா இருக்கும் விங்ஸ் பாக்கிறதுக்கு. எறும்புக்கு எப்படி இருக்கும், நோ விங்ஸ், அதுக்கு கொற்ற இதுவும் இருக்காது, நோ விங்ஸ், நோ ஸ்டிங்கர். பீக்கு எப்படி இருக்கும், பீக்கு வந்து 4 விங்ஸ், சாரி 2 விங்ஸ் தான் இருக்கும் இல்லைங்களா பீக்கு. 2 விங்ஸ், ஸ்டிங்கர், நோ கலர்ஃபுல் விங்ஸ். ஆனா அதுக்கு வந்து கலர்ஃபுல்லான விங்ஸ் கிடையாது. ஸோ இந்த இடத்துல 4 இருக்கிற இடத்துல 2ன்னு மாத்திக்கோங்கம்மா, 2 விங்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, அப்சர்வ் த விங் பேட்டர்ன் அண்ட் ட்ரா. என்ன கொடுத்துருக்காங்க, இங்க டிராகன் ஃப்ளை கொடுத்துருக்காங்க, ஃபயர் ஃப்ளை கொடுத்துருக்காங்க. அதோடைய பேட்டர்ன் வந்து இந்த விங்ஸை மட்டும் டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல டிரா பண்ணிக்கோங்க. ஃபயர் ஃப்ளைனா என்ன, மின்மினி பூச்சி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, டிராகன் ஃப்ளைனா எல்லாருக்கும் தெரியுமா என்னன்னு. டிராகன் ஃப்ளைனா வந்து சில இடத்துல தும்பின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. டிராகன் ஃப்ளை மழை பெய்யும் அப்படின்னா அந்த வந்து டிராகன் ஃப்ளை வரும், இல்லைன்னா தட்டான் பூச்சின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஹேவ் யூ சீன் திஸ் இன்செக்ட். இந்த மாதிரி இன்செக்ட்ஸை நீங்க பார்த்திருக்கீங்களா. ஒண்ணு வந்து லீஃப் இன்செக்ட், இலைகளாலேயே இருக்கிற மாதிரி இருக்கும், பார்க்கிறதுக்கு இலையா இருக்கும், அது பார்த்தா பூச்சியா தெரியும். ஸ்டிக் இன்செக்ட், இத பாத்தீங்களா குச்சி மாதிரி இருக்கும் பார்க்கிறதுக்கு, ஆனா அது பார்த்தா பூச்சி. இது வந்து பாத்தீங்களா லீஃப் இன்செக்ட், இது ஸ்டிக் இன்செக்ட். எப்படி டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. ரைட் இஃப் இட் இஸ் an insect or not an insect. இது வந்து இன்செக்டா, இது வந்து இன்செக்ட் இல்லையா, பூச்சியா, பூச்சி இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. டிராகன் ஃப்ளை கொடுத்துருவாங்க பாருங்க. 6 லெக்ஸ், எத்தனை கால்கள் இருக்கு, 6 கால்கள் இருக்கு. 3 பாடி பார்ட்ஸ் இருக்கு, 4 விங்ஸ், 4 ரெக்கைகள் இருக்கு, 2 ஆண்டனா இருக்கு. அப்போ அது என்னது, the dragonfly is insect. இங்க பாருங்க 8 லெக்ஸ் இருக்கு, 8 கால்கள் இருக்கு, 8 கால் பூச்சி. 2 பாடி பார்ட்ஸ் இருக்கு, 2 பாடி பார்ட்ஸ் இருக்கா. அப்புறம் பாருங்க நோ விங்ஸ், இதுக்கு என்ன இல்ல, ரெக்கைகள் இல்ல. நோ ஆண்டனா கூட இங்க இல்ல பாத்தீங்களா. சோ இது வந்து the spider is an not an insect, இது வந்து இன்செக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ரைட் த நேம் ஆஃப் த ஸ்மால் கிரியேச்சர்ஸ், ஃபைண்ட் அண்ட் டிக் த இன்செக்ட், கிவ் ரீசன். இப்போ இதுல வந்து எது வந்து பூச்சிகளோ அதை வந்து நம்ம டிக் பண்ணிட்டு அதோடைய நேம் எழுத போறோம். அது வந்து எதனால, என்ன ரீசன் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இது என்னது, இது லேடி பக், இது வந்து பூச்சி, டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிராகன் ஃப்ளை, இதுவும் என்னது, பூச்சி, மேல எழுதியிருக்காங்க பாருங்க, அதை எடுத்து எழுதிக்கோங்க. இது என்னது, ஆண்ட், எறும்பு, இது தும்பி, இது எறும்பு. அப்புறம் எர்த்வார்ம், இது வந்து என்னது இல்ல, இன்செக்ட்ஸ் கிடையாது, சோ இது வந்து புழு, அது வந்து எர்த்வார்ம் எழுதிக்கோங்க. மஸ்கிட்டோ, மஸ்கிட்டோவும் ஒரு பூச்சி தான், அதுக்கு என்ன இருக்கு பாருங்க, எல்லாத்துக்கும் ஃபீலர்ஸ் இருக்கு. இது வந்து மில்லிபேட், இதுவும் வந்து பூச்சி கிடையாது, சோ அதுவும் டிக் பண்ணாதீங்க. ஹனி பீ வந்து பூச்சி, காக்ரோச் பூச்சி, கிராஸ் ஹோப்பரும் பூச்சி தான், சோ இதை டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, டு நாட் டிஸ்டர்ப் இன்செக்ட்ஸ். இன்செக்ட்ஸை வந்து என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி டார்ச்சல் பண்ணக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த த்ரெட்டால கட்டிக்கிட்டு சுத்துவாங்க, அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. எத்தனை அதுக்கு, தே ஹேவ் 6 legs, 2 feelers, 3 body parts. எழுதிக்கோங்க. 6 கால்கள் இருக்கான், 2 ஃபீலர்ஸ் இருக்கான், 3 பாடி பார்ட்ஸ் இருக்கு. எழுதிக்கிட்டீங்களா.
நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, லைஃப் சைக்கிள் ஆஃப் இன்செக்ட்ஸ். இப்போ நம்ம சாரிமா இத பாருங்க, டேப்லெட், லேடி பக், சென்டிபேட், ஹவுஸ் ஃப்ளை, ஃபயர் ஃப்ளை, மில்லிபேட், அதுக்கப்புறமா மஸ்கிட்டோ. பார்க்கலாமா? இத வந்து இப்போ இந்த இன்செக்ட்ஸ்ல நம்பர் ஆஃப் விங்ஸ், நம்பர் ஆஃப் லெக்ஸ், இப்போ கொடுத்துருக்க இன்செக்ட்ஸ்க்கு எத்தனை ரெக்கைகள் இருக்கு, எத்தனை கால்கள் இருக்கு அப்படின்றத நம்ம இப்ப எழுத போறோம். எழுதலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, சென்டிபேட் கொடுத்துருக்காங்களா? இந்த சென்டிபேட் எங்க இருக்கு? இங்க இருக்கு பூரா. இது வந்து அதுக்கு வந்து என்ன இல்ல, ரெக்கைகள் இல்ல, நோ, அவங்களே கொடுத்துட்டாங்க. அதுக்கு எத்தனை கால்கள் இருக்கு? நிறைய கால்கள் இருக்கு. சோ மெனின்னு எழுதியிருக்காங்க. நாம செகண்ட் லேடி பக்ல இருந்து இப்ப நீங்க எழுத போறீங்க. லேடி பக் பாருங்க, லேடி பக் எத்தனை இருக்கு? 4 கால்கள் இருக்கு. இதுக்கு சாரி 4 ரெக்கைகள் இருக்கு, 6 கால்கள் இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, ஹவுஸ் ஃப்ளை, ஈக்கு 2 ரெக்கைகள் இருக்கு, 2 விங்ஸ் இருக்கு, 6 லெக்ஸ் இருக்கு. ஃபயர் ஃப்ளை, ஃபயர் ஃப்ளைக்கு 4 ரெக்கைகள் இருக்கு, 6 கால்கள் இருக்கு. மில்லி பேடுக்கு ரெக்கைகள் இல்ல, நோன்னு எழுதிக்கோங்க. இங்க வந்து லெக்ஸ் வந்து மெனின்னு எழுதிக்கோங்க. மஸ்கிட்டோக்கு வந்து 2 இருக்கு ரெக்கைகள், 6 கால்கள் இருக்கு. சிமிலியர் எட் டிஃப்ரெண்ட். மாத்ஸ் அண்ட் பட்டர்ஃப்ளைஸ். இந்த மாத்ஸ் பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃப்ளைஸ பாத்திருப்பீங்க இல்லைங்களா? இதுக்கு பேர் வந்து பட்டர்ஃப்ளை சொல்லக்கூடாது, மாத்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் பட்டர்ஃப்ளைஸ். இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, மாத்ஸ் ஆர் காமன்லி டல் பிரவுன் ஆர் கிரே இன் கலர். இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா டல்லா இருக்குமா, கிரே கலர்ல இருக்குமா. இது வந்து பிரைட் அண்ட் கலர்ஃபுல்லா இருக்கும். பாக்குறதுக்கு பட்டாம்பூச்சி எப்படி இருக்கும்? அழகா இருக்கும். மோஸ்ட் ஆஃபன் ஆக்டிவ் அட் நைட். இது எப்பவுமே நைட்ல வந்து சுத்திட்டு இருக்கும். இது வந்து மோஸ்ட் ஆஃபன் ஆக்டிவ் டியூரிங் த டே டைம்ல தான் சுத்தும். வென் ரெஸ்டிங் they spread their wings flat. இது எப்பவுமே ரெஸ்ட் எடுக்கணும்னா இதோடைய விங்ஸ் எப்படி இருக்குமா? பரப்பிட்டே இருக்குமா, ஃபிளாட் மாதிரி. வென் ரெஸ்டிங் they hold their wings upright over the body. இது ஃபுல்லா வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருக்குமா ரெக்கைகளை. புரியுதாமா மாத்ஸ்க்கும் பட்டர்ஃப்ளைக்கும் உள்ள வித்தியாசம்? நெக்ஸ்ட் பாருங்க, லைஃப் சைக்கிள் ஆஃப் இன்செக்ட்ஸ். இப்ப இன்செக்ட்ஸ் உடைய லைஃப் சைக்கிளை பார்க்க போறோம். லைஃப் சைக்கிள் ஆஃப் அன் ஆண்ட். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பூச்சிக்கு பத்தி பார்க்க போறோம்னா ஆண்ட், எறும்பு பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க, 1 கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, எக்ஸ். முதல்ல இது என்ன பண்ணும்? முட்டைகளை பொரிக்குது. அதுக்கப்புறமா லார்வா இந்த மாதிரி சின்ன புழுவா மாத்தும். அதுக்கப்புறமா இந்த பியூப்பாவா மாறும். அதுக்கப்புறமா தான் பெரிய அடல்ட் ஆண்டா மாறும். ஃபர்ஸ்ட் இந்த எக்க பாருங்க. The ant lays many tiny white eggs in the ant nest. அதோடைய எக்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஆண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆண்ட் ஹில், அதோடைய வீடுக்கு பேர் ஆண்ட் ஹில். அந்த ஆண்ட் ஹில் உள்ள சின்ன சின்ன முட்டைகளா அது போட்டுருமா. அதுக்கப்புறமா இட் இஸ் a soft warm like stage. It eats a lot and grows. இங்க பாத்தீங்களா, இந்த மாதிரி சிறிய சிறிய வார்ம் மாதிரி புழுக்களா மாறிடும். அதுக்கப்புறமா மூணாவது ஸ்டேஜ் தான் இந்த பியூப்பா. த லார்வா சேஞ்சஸ் இன்டு பியூப்பா இன்சைட் ஏ ப்ரொடெக்டிவ் கேஸ். அதுக்கு மேல ஒரு ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி வளையம் இருக்கும். அடல்ட் ஆண்ட், அதுக்கப்புறமா தான் a fully grown ant comes out of the pupa. இந்த பியூப்பால இருந்து வெளியில இந்த மாதிரி அடல்ட் ஆண்டா வெளியில வரும். லைஃப் சைக்கிள் ஆஃப் எ பட்டர்ஃப்ளை. இப்போ நம்ம எறும்பு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ பட்டர்ஃப்ளை பட்டாம்பூச்சி எப்படி வருதுன்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பாருங்க, எக் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? இந்த மாதிரி the butterfly laid tiny eggs on the underside of a leaf. இந்த மாதிரி இலைகள்ல வந்து இது முட்டையிடும். அதுக்கப்புறமா இந்த கேட்டர்பில்லர் ஸ்டேஜ். அடுத்தது இந்த கேட்டர்பில்லர் ஸ்டேஜ் பாத்தீங்களா, இந்த கேட்டர்பில்லர் தான் லார்வா. comes out of the egg and eat leaves. It grows quickly. இது என்ன பண்ணும்? இலைகளை சாப்பிட்டுட்டு இது வளர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா the pupa stage. இதுதான் pupa. பாத்தீங்களா, the caterpillar changes into pupa inside a protective case. இது மேல பாத்தீங்களா ஒரு வளையம் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா இதுல இருந்து வெளியில வர்றதுதான் butterfly adult stage. A fully formed butterfly comes out of the pupa. எப்படி வருதுன்னு பாத்தீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, connect the stage of the life cycle in the correct order. இப்போ என்ன பண்ண போறீங்க? கரெக்டா ஆண்ட் வந்து அவங்க கனெக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நாம கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எக்ல இருந்து இந்த மாதிரி லார்வாவா மாறும், சின்ன புழுவா மாறும். இந்த லார்வால இருந்து இந்த பியூப்பா ஸ்டேஜ்க்கு வரும். சோ இங்க பாருங்க, ரெட் கலர்ல பண்ணிருக்கேன் பாத்தீங்க, சாரி ப்ளூ கலர்ல இருக்குல்ல, இது பாருங்க, இதுதான் வந்து ஆண்ட். அந்த இந்த பியூப்பால இருந்து அடல்ட் ஆண்டா மாறிடும். அகைன் பட்டர்ஃப்ளை வந்து இந்த லீஃப் இலைகள்ல அது முட்டையிடும். அதுக்கப்புறமா அது என்ன பண்ணும்? இந்த மாதிரி சின்ன புழுவா மாறிடும். புழுல இருந்து
இதுதான் இந்த புழு தான் லார்வா, இது பியூப்பா, அதுக்கப்புறமா அடல்ட் பட்டர்ஃப்ளையா மாறிடும். அழகா கரெக்டா டிரா பண்ணிக்கோங்க. Draw and label the stage in the life cycle of butterfly. இங்க எப்படி பட்டர்ஃப்ளைக்கு லைஃப் சைக்கிள் கொடுத்துருவாங்களோ அத மாதிரி இதை இங்க டிரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் இலைகள்ல எக்ஸ், அதுக்கப்புறமா லார்வா, அதுக்கப்புறம் பியூப்பா, அதுக்கப்புறம் அடல்ட். ஓகேவா? Butterflies can taste with their feet. பட்டர்ஃப்ளை என்ன பண்ணுது? அதோடைய அந்த டேஸ்ட் வந்து அதோட ஃபீட்டால பண்ணுதான். நெக்ஸ்ட் பாருங்க. Do the adults and young one of insect look similar? இப்போ ஒண்ணுத்துக்கு ஒண்ணு எப்படி இருக்குன்னு பாருங்க. Compare the adult with their young ones. டாக் வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? பப்பி மாதிரி இருக்கு. ஹென் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? அதோடைய பப்பி குழந்தை சிக்கு மாதிரி இருக்கு. இதே பட்டர்ஃப்ளையோடைய எது கேட்டர்பில்லர் மாதிரி இருக்கு. இதுக்கு ரெண்டுமே எதுமா இல்ல, சேமா இல்ல. பாத்தீங்களா? இந்த டாக் ஹென் வந்து அதோடைய குழந்தை எப்படி இருக்கு? அத மாதிரியே இருக்கு சின்னதுல. பட் இந்த பட்டர்ஃப்ளையும் ஆண்ட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு. இது கேட்டர்பில்லரா இருக்கும், ஆண்ட் வந்தோடைய இது வந்து லார்வா மாதிரி இப்படி இருக்கும். The young ones of insects are not similar to the adult. இந்த பெரியவங்க இருக்கிற மாதிரி இது வந்து சிமிலியரா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஹெல்ப்ஃபுல் அண்ட் ஹார்ம்ஃபுல் இன்செக்ட்ஸ். இதுல நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, நமக்கு ஹெல்ப் பண்ற பூச்சிகளையும் ஹார்ம்ஃபுல் ஆன பூச்சிகளை பத்தி பார்க்க போறோம். Keep some uncovered food outside your home. Observe the insect that visit and list. இந்த மாதிரி மூடி வைக்காம இருக்கிற திங்ஸ் மேல என்ன இந்த உட்காரும் வீட்ல? ஸ்மால் இன்செக்ட், இந்த ரெட் ஆண்ட், ஸ்மால் ஆண்ட், ஹவுஸ் ஃப்ளை, ஈலாம் வந்து உட்காரும் இல்லைங்களா? அப்புறம் எறும்புகள்லாம் வந்துடும். ஸோ அதை வந்து நீங்க எழுதிக்கோங்க. ஸ்மால் ஆண்ட், ரெட் ஆண்ட், ஹவுஸ் ஃப்ளை. Some insects like bees, butterflies and ants are helpful to us. இந்த bees, butterflies, ants-லாம் வந்து ஹெல்ப் பண்ணுது. எதுக்காக யூஸ் ஆகுது? இந்த நமக்கு தேன்லாம் யூஸ் பண்ணதுங்களா, அந்த ஃப்ளவர்ல இருந்து எடுத்துட்டு போய் அதுக்காக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதே வந்து சில பூச்சிகள் வந்து என்ன பண்ணுது பாருங்க. சம் இன்செக்ட்ஸ் லைக் மஸ்கிட்டோ, கொசு, ஹவுஸ் ஃப்ளை, ஈ, கிராஸ் ஹோப்பர், வெட்டிக்கிளி, ஹேர் ஸ்லைஸ், ஈரு அண்ட் காக்ரோச்சஸ், கரப்பான் பூச்சி கேன் காஸ் ஹார்ம். இது வந்து நமக்கு என்ன பண்ணும்? இப்போ இந்த கரப்பான் பூச்சிலாம் வந்து வீட்டுல இருக்கும். அதனால நமக்கு இந்த பிளேட்ஸ்ல சாப்பிட்ற பிளேட்ஸ்ல தான் போகும். அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்டா என்ன ஆகும்? நமக்கு வயிற்று வலிக்கும். அந்த மாதிரி நமக்கு என்ன கொடுக்குது? இந்த மஸ்கிட்டோலாம் என்ன பண்ணும்? நம்மளுடைய பிளட்டை சக் பண்ணி குடிக்கும். அப்புறம் ஈலாம் வந்து என்ன பண்ணும்? அது வந்து ஒரு இடத்துல இருக்காது. ஈ வந்து பேட் ஸ்மெல், இந்த பாத்ரூம்ல அந்த மாதிரி இடத்துல உட்காந்துட்டு இருக்கு, அப்படியே வீட்டுல வரும். இதனால நமக்கு என்ன எல்லாமே வந்து ஹார்ம்ஃபுல் தானே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. கிராஸ் ஹோப்பர்னா வந்து வெட்டிக்கிளி. இந்த வெட்டிக்கிளி என்ன பண்ணும்? இந்த பயிர்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சேதப்படுத்தும். அதெல்லாம் ஃபுல்லா கடிச்சு கடிச்சு வச்சிரும். ஸோ கிராஸ் ஹோப்பர் த கிராப் ஈட்டர். அதுக்கு தான் அதோடைய இன்னொரு பேரு சொல்றாங்க, த கிராப் ஈட்டர். வெட்டிக்கிளி வந்து அந்த இதெல்லாம் வந்து சேதப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. The grasshopper live and around plants. இது வந்து எங்க இருக்கும்னா பிளான்ட்ஸ்ல இருக்கும், செடிகள்ல இருக்கும். நெக்ஸ்ட் they eat leaves and often damage crops. இது என்ன பண்ணும்? அந்த கிராப்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணும். எது? வெட்டிக்கிளி. அதனால வந்து இது ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதாமா? நெக்ஸ்ட் பாருங்க. இது என்ன சொல்றாங்கன்னா பயிர் தின்னி, இல்ல பயிர்களை உண்ணும் உயிரி அப்படின்னு சொல்றதுதான் கிராஸ் ஹோப்பர். டிராகன் ஃபிளைஸ் அண்ட் எர்த்வார்ம்ஸ் ஆர் கால்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ். இது வந்து விவசாயிகளின் நண்பன்னு சொல்லுவாங்க. தும்பியையும் இந்த மாதிரி எர்த்வாமையும். புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்க. மஸ்கிட்டோ த டிசீஸ் ஸ்ப்ரெட்டர். மஸ்கிட்டோ லே எக்ஸ் இன் எ ஸ்டாக்னன்ட் வாட்டர். இந்த மாதிரி தேங்கி இருக்கிற தண்ணியில என்ன இருக்குன்னா மஸ்கிட்டோ இருக்கும். அது என்ன பண்ணும்னா அது முட்டைகள் எடுத்து இன்னும் நிறைய மஸ்கிட்டோஸை உருவாக்கும். அதுக்குதான் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து தண்ணிய வந்து இப்படி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மஸ்கிட்டோ யூசஸ் இட் ப்ராபிஸ் டு பியர்ஸ் ஆஃப் அவர் ஸ்கின் அண்ட் ஸ்கக் பெல்ட். என்ன பண்ணும் இது? இந்த மாதிரி மஸ்கிட்டோ என்ன பண்ணுது? நமக்கு நம்மளுடைய இது வந்து பிளட்டை வந்து உறிஞ்சுது. இதுக்கு பேர் தான் ப்ரோபோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. மஸ்கிட்டோ ஸ்ப்ரெட் டிசீஸ் லைக் மலேரியா அண்ட் டெங்கு ஃபீவர். மஸ்கிட்டோ நமக்கு என்ன பண்ணுது? மலேரியா, டெங்கு ஃபீவர் இந்த மாதிரி நோய்களை பரப்புது. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் டிசீசஸ், அவாய்ட் வாட்டர் ஸ்டாக்னேஷன். இந்த மாதிரி தேங்கி நிக்கிற இடத்துல தண்ணிய இது கவுத்து வைக்கணும் இல்லைங்களா? இந்த மாதிரி தேங்காய் இது தானே இது ஓடு, அதை வந்து இப்படிலாம் போடக்கூடாது. அதை வந்து தூரமா போடணும்.
இப்படி இருந்தா என்ன ஆகும்? தேங்கி நிக்கும் அதுல தண்ணி. கீப் யுவர் சரௌண்டிங்ஸ் கிளீன் அண்ட் ட்ரை. நம்ம சுத்தி இருக்கிற இடத்த நம்ம எப்படி வச்சிருக்கணும்? கிளீனா வச்சுக்கணும். யூஸ் மஸ்கிட்டோ நெட் டு அவாய்ட் மஸ்கிட்டோ பைட். நம்ம என்ன பண்ணலாம்? தூங்கும் போதே இந்த மாதிரி நெட்டை நம்ம சுத்தி பெட்ல போட்டுட்டோம்னா கொசு நம்ம கிட்ட வராது. அதுக்கப்புறம் பாருங்க, கீப் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் க்ளோஸ்ட், கவர் தெம் வித் நெட். நம்ம நெட்டால என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி டோர்ஸ், விண்டோஸ், கதவை, ஜன்னலை வந்து சாத்தி வைக்கலாம். வாஷ் ஹேர் அண்ட் கீப் இட் கிளீன், பிரிவென்ட் ஹேர் லைஸ். நம்ம இந்த மாதிரி இங்க பாருங்க, தலையில இருக்கிற பேனு ஈருக்கள் நம்ம என்ன பண்ணணும்னா வாஷ் பண்ணணும். ஹேரை அடிக்கடி சுத்தமா வச்சுக்கிட்டா நம்ம கிட்ட வராது. லேர்னிங் செக். கிளாசிஃபை த ஃபாலோவிங். இன்செக்ட் நாட் அன் இன்செக்ட். இதுல பூச்சிகள் எதுவோ அதை வந்து இந்த இடத்துல எழுத போறோம். எது பூச்சிகள் கிடையாதோ அதை வந்து இந்த இடத்துல எழுத போறோம். பி, ஸ்பைடர், பட்டர்ஃப்ளை, எர்த்வார்ம், ant, millipede, housefly, centipede. இன்செக்ட்ஸ்லாம் வந்து எது இல்ல? பி, பட்டர்ஃப்ளை, ant, housefly இதெல்லாம் பூச்சிகள். நாட் அன் இன்செக்ட்ல ஸ்பைடர், எர்த்வார்ம், millipede, centipede எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, read the clues, choose and draw the correct stick figures. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? இங்க வந்து 3 ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த பிக்சர்ஸை வந்து நம்ம கரெக்டா எடுத்துட்டு வந்து இங்க வரைய போறோம். I have colorful wings. I fly from flowers to flower. எனக்கு எப்படி இருக்கும் என்னுடைய ரெக்கைகள்? கலர்ஃபுல்லா இருக்கும். நான் வந்து ஒரு பூல இருந்து இன்னொரு பூக்கு ஃப்ளை பண்ணுவேன், பறப்பேன். I suck nectar from flowers. அதுல இருந்து நம்ம தேனை உறிஞ்சிப்பேன். I hatch from the egg as a caterpillar. நான் எப்படி போடுவேன்? ஃபர்ஸ்ட் அந்த முட்டைகள்ல இருந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? முட்டையில இருந்து கேட்டர்பில்லரா மாறும். அப்போ நான் யாரு அப்படின்னு கேக்குறாங்க. Who am I? I am a butterfly. பட்டர்ஃப்ளைய வந்து என்ன பண்ணணும்? நீங்க இதுல டிரா பண்ணிக்கோங்க. இங்க இருக்கிற பட்டர்ஃப்ளைய இங்க டிரா பண்ணிட்டு இங்க பட்டர்ஃப்ளைன்னு எழுதிக்கோங்க. I am a very small insect. நான் வந்து சிறிய பூச்சி. I live and work in a colony. நாங்க எப்படி போவோம்? நாங்க குரூப்பா போறதுக்கு பேர் என்னது? காலனின்னு சொல்றாங்க. I carry food that is bigger than me. நான் என்னுடைய வெயிட்டை விட அதிகமான வெயிட்டை தூக்கிட்டு போவேன். I love sweet things. எனக்கு ஸ்வீட்டான இருக்கிற திங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்ப நான் யாரு? ant. So ant வரைங்க. I am a very small flying insect. நான் வந்து சின்ன பூச்சி. I bite people and animals. நான் என்ன பண்ணுவேன்? மக்களையும் அனிமல்ஸ் விலங்குகளையும் பைட் பண்ணுவேன், கடிப்பேன். I suck blood. என்ன பண்ணுவேன்? ரத்தத்தை உறிஞ்சுவேன். I can spread disease. நான் நோய்களை பரப்புவேன். அப்போ நான் யாருன்னு கேக்குறாங்க. Who am I? மஸ்கிட்டோ. ஸோ இந்த மஸ்கிட்டோவை வரைஞ்சிக்கோங்க. இங்க மஸ்கிட்டோன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஐடென்டிஃபை அண்ட் டிக் த ஹார்ம்ஃபுல் அண்ட் ஹெல்ப்ஃபுல் இன்செக்ட். நமக்கு எது வந்து ஹெல்ப்ஃபுல் பண்ணதோ அதை வந்து இந்த இடத்துல டிக் பண்ணும். ஹார்ம்ஃபுல்னா இங்க டிக் பண்ணணும். பட்டர்ஃப்ளை வந்து ஹெல்ப்ஃபுல், ஸோ டிக் பண்ணிக்கோங்க ஹெல்ப்ஃபுல்ல. மஸ்கிட்டோ வந்து ஹார்ம்ஃபுல். ஹனிபி வந்து ஹெல்ப்ஃபுல். கிராஸ் ஹோப்பர் வந்து ஹார்ம்ஃபுல். ஆண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல். லேபிள் த சைக்கிள் ஆஃப் எ பட்டர்ஃப்ளை. பட்டர்ஃப்ளையோட சைக்கிள் எழுதலாமா? இது ஃபர்ஸ்ட் முதல்ல முட்டைகளை இடும் இல்லைங்களா? எக்ஸ். அடுத்தது வந்து அது லார்வாவா மாறும். எழுதிக்கோங்க. இதுதான் லார்வா. அப்புறம் இது வந்து பியூப்பா. இது வந்து அடல்ட். புரியுதாமா? அப்போ வாட் ஐ லேர்ன், நம்ம இதுல இருந்து என்ன கத்துக்கிட்டோம்? ஐ கேன் ஐடென்டிஃபை அன் இன்செக்ட். இது வந்து பூச்சிகள் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண கத்துக்கிட்டோம். ஐ கேன் எக்ஸ்பிளைன் சம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ant, பட்டர்ஃப்ளை அண்ட் பீ. ஆண்ட்டுக்கு என்ன பாடி பார்ட்ஸ் இருக்கு, அந்த மாதிரி நம்ம பட்டர்ஃப்ளை பூ என்ன பண்ணும் அப்படிலாம் நம்ம கத்துக்கிட்டோம். அப்புறம் ஐ கேன் ட்ரா அண்ட் லேபிள் த லைஃப் சைக்கிள் ஆஃப் சம் இன்செக்ட். இந்த மாதிரி வரைஞ்சு லேபிள் பண்ண கத்துக்கிட்டோம். ஐ கேன் கிளாசிஃபை இன்செக்ட் ஹெல்ப்ஃபுல் அண்ட் ஹார்ம்ஃபுல். அப்புறம் எது ஹெல்ப்ஃபுல் இன்செக்ட் எது ஹார்ம்ஃபுல் பத்தி பார்த்தோம். ஐ கேன் கம்பேர் இன்செக்ட் பேஸ்ட் ஆன் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்சஸ். அதுக்கப்புறமா இன்செக்ட்ஸ்க்கு எத்தனை கால்கள் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த ஸ்டார்ஸ்லாம் நீங்க என்ன பண்ணணும்? கலர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ். ஐ கேன் டூ. ரைட் த கரெக்ட் ஆன்சர். ஐ ஆம் an ant. நான் யாரு? எறும்பு. I have 6 legs. எத்தனை லெக்ஸ் இருக்கு? 6 கால்கள் இருக்கு. I live in groups with other ant. நான் என்ன பண்ணுவேன்? குரூப்பா வாழ்வேன். I am an insect. எழுதிக்கோங்க. Circle the odd one, write its name. இதை வந்து சர்க்கிள் பண்ண போறோம். இங்க பாருங்க, மஸ்கிட்டோ, ஹவுஸ்ஃப்ளை, காக்ரோச். இந்த மூணுமே என்னது? இது ஹார்ம்ஃபுல் இன்செக்ட். பட்டர்ஃப்ளை தான் என்னது? ஹெல்ப்ஃபுல் இன்செக்ட். ஸோ இதுதான் ஆட் ஒன். ஸோ பட்டர்ஃப்ளை எழுதிக்கோங்க. லேபிள் த ஸ்டேஜஸ் இன் த லைஃப் சைக்கிள் ஆஃப் அன் ant. ஆண்டோடைய லைஃப் சைக்கிள் பாருங்க. எக்ஸ்,
லார்வா, பியூப்பா, அடல்ட் ant. இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை எடுத்து தான் நம்ம எழுத போறோம். எக்ஸ் எழுதிக்கிட்டு சாரி செகண்ட் பேஜ். லார்வா, பியூப்பா, அடல்ட் ant. ஓரல் கொஸ்டின் பாருங்க. எக்ஸ்பிளைன் ஹவு இன்செக்ட்ஸ் கேன் பி ஹெல்ப்ஃபுல் ஆர் ஹார்ம்ஃபுல் வித் எக்ஸாம்பிள்ஸ். இன்செக்ட் பூச்சிகள்ல வந்து எது ஹெல்ப்ஃபுல் ஹார்ம்ஃபுல் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதை பத்தி எழுத சொல்றாங்க. இது என்ன பூச்சி? முதல்ல இது கிராஸ் ஹோப்பர். இது வந்து என்ன பூச்சி? கிராஸ் ஹோப்பர் வந்து ஹார்ம்ஃபுல் இன்செக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அப்சர்வ் இன்செக்ட் அரௌண்ட் யுவர் ஹோம் ஆன் ஸ்கூல் கார்டன். நம்ம வீட்லயும் சரி ஸ்கூல்லயும் சரி என்ன பார்ப்போம்? பட்டர்ஃப்ளைஸ் பார்ப்போம். ஸோ அந்த என்ன பார்க்குறீங்க நீங்க? நான் வந்து பட்டர்ஃப்ளைன்னு நான் வரைஞ்சிருக்கேன். நீங்க வேற ஏதாவது இது கூட வரையலாம், இன்செக்ட்ஸ் கூட. டிரா ஒன் இன்செக்ட் யூ சி அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ் கிவன் பிலோ. இந்த சென்டென்ஸை வந்து நீங்க என்ன டிரா பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சென்டென்ஸை இங்க எழுதணும். நேம் ஆஃப் த இன்செக்ட் பட்டர்ஃப்ளை. வேர் யூ ஃபவுண்ட் இட்? ஹோம் கார்டன். வாட் வாஸ் இட் டூயிங்? இட் ஃப்ளைஸ் ஃப்ரம் த ஃப்ளவர். நெக்ஸ்ட் பாருங்க, create an awareness poster about a harmful insect such as mosquito or housefly. இந்த harmful insect எது? மஸ்கிட்டோ, கொசுவும் ஹவுஸ்ஃப்ளையும் ஈ பத்தியும் எழுத சொல்லியிருக்காங்க. ஒரு போஸ்டர் மாதிரி கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த போஸ்டர்ல என்ன பண்ணோமா, யுவர் போஸ்டர் ஷுட் ஷோ த இன்செக்டோடைய பேரு, அது என்னது தீங்க விளைவிக்குது, ஒன் ப்ராப்ளம் இட் காசஸ், ஒன் வே டு ப்ரொடெக்ட் அவர் செல்ஃப், நம்ம அதுக்கு என்ன வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றத போஸ்டர் மாதிரி ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு ப்ராஜெக்டா வரும். நெக்ஸ்ட் பாருங்க, லேர்னிங் ஜேர்னி. என்னென்ன கத்துக்கிட்டோம் நம்ம? இதை வந்து கலர் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் த லைஃப் சைக்கிள் ஆஃப் சம் காமன்லி ஃபவுண்ட் இன்செக்ட்ஸ், appreciates the characteristics of insect and the important to the environment, practices safe behavior and follows safety rules in unsafe situation, recognizes safe and unsafe behavior in various situations, practices good postures in daily life activity, identify various joint and their uses in different types of body movements. ஓகே, இதோட நம்ம செகண்ட் லெசன் இவிஎஸ் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபினிஷ் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.